அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக முகத்தில் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கங்கள் மறைவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்த்தோம். இப்பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் மறைவதற்கும், முகத்தில் சிறு சிறு புள்ளிகள் தோன்றி கருமையாக மாறியுள்ள அந்த இடத்தை அற்புதமான முறையில் மாற்றுவதற்கும், முகம் பளபளப்பாக மாறுவதற்கும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்புகளை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, பொதுவாக முகத்தில் கருமை நிற திட்டுக்கள் தோன்றுவதற்கு காரணம் அளவிற்கு அதிகமான வெயிலில் படும்போது தோலில் கருமை வண்ணம் ஏற்படும். அடுத்ததாக ஆண்கள் பெண்கள் கருத்தடை மாத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் அந்த மாத்திரையின் ஒவ்வாமையால் நமக்கு முகத்தில் கருமை நிற திட்டுக்கள் தோன்றும். அடுத்ததாக இறந்த செல்கள் மூலம் அந்த பகுதி சதையில் நமக்கு கருமை நிற திட்டுக்கள் தோன்றி உடலை அசிங்கமாக மாற்றிவிடும். முகத்தில் கருமை நிற திட்டுக்கள் தோன்றுவதற்கு தோலில் ஏற்படக்கூடிய எபிடெர்ம் செல் என்று சொல்லக்கூடிய அந்த நிறமைகளின் பிக்மெண்டேஷன் மாற்றங்களும் காரணமாக அமைகின்றன. இவற்றை முற்றிலும் போக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் தேன். தேன் ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. தானும் கெடாமல் தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடுக்காமல் பல நூறு ஆண்டுகள் அற்புதமான முறையில் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேன் ஆகும். தேன் எந்த பொருளுடன் சேர்ந்தாலோ அல்லது தேனுடன் மற்ற பொருட்கள் சேர்ந்தாலோ மருத்துவ குணம் இரட்டிப்பாக்கப்படும், வீரியம் அதிகரிக்கும். பல நூறு ஆண்டுகள் பூமியில் புதைக்கப்பட்ட தேன் மிக சிறந்த ஒரு சிற்றின்ப வேட்கையை தூண்டும், சிறிது மயக்கத்தை உண்டு செய்யும், ஆனால் உடலுக்கு நன்மை. அதோடு மட்டும் அல்லாமல் தேன் ஒரு கிருமி நாசினி. பல வகையான பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தேன் ஒரு தேனடையில் ஒன்று சேருவதனால் பல பூக்களின் மருத்துவ குணங்கள் ஒன்று சேர்ந்து எண்ணற்ற அளப்பரிய மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளது. தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும். பீல் ஆஃப் என்று சொல்லக்கூடிய தோலில் மேல் தோலில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை அழகாக உரித்து எடுக்கும். மேலும் சுருக்கங்கள் வராமல் பாதுகாப்பதோடு இல்லாமல் முகத்திற்கு அழகையும் ஒரு வகையான மினுமினுப்பையும் ஏற்படுத்தும். குழந்தைகள் பெரியவர்கள் தொடர்ந்து தேனை பருகி வருவதனால் நீண்ட காலம் இளமையோடு இருக்கலாம், அழகாகவும் உடலை வனப்பாகவும் பராமரிக்கலாம். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முல்தானி மிட்டி பவுடர். முல்தானி மிட்டி பவுடர் முகச்சுருக்கம், தோலில் ஏற்படக்கூடிய பொறி பொறியான பொறிகள், அழுக்கு திட்டுகள், கருமை நிற திட்டுக்கள் இவற்றை போக்கும். முகத்திற்கு அழகும் ஒரு வனப்பையும் ஏற்படுத்தி முகத்தில் தங்கியுள்ள அழுக்குகளை நீக்கும் என்பதால் நாம் முல்தானி மிட்டி பவுடரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை சாறு. அன்பான நேயர்களே, சிட்ரிக் ஆசிட் கொண்ட எலுமிச்சை சாறு முகத்தில் தங்கியுள்ள கருமை நிற திட்டுக்களை போக்கும். இது முகத்தில் தங்கியுள்ள கிருமி நாசினியாக செயல்பட்டு கிருமிகளை போக்கி முகத்தில் தோன்றக்கூடிய அரிப்பு, எரிச்சல் இவற்றை மாற்றியமைத்து சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் எலுமிச்சை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தேன் அரை தேக்கரண்டி, முல்தானி மிட்டி பவுடர் ஒரு தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி. தேவையான அளவிற்கு நீர் எடுத்து முல்தானி மிட்டி பவுடரை சுமார் 10 நிமிடம் அதில் நன்றாக கரைத்து ஊற வைக்க வேண்டும். அவ்வாறு முல்தானி மிட்டி பவுடரை ஊற வைத்ததை பார்க்கலாம். இத்துடன் நாம்
சிறிது முல்தானி மிட்டி பவுடரையும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நன்றாக குழைக்க வேண்டும். இத்துடன் தேன் அரை தேக்கரண்டி சேர்க்கலாம். அடுத்ததாக எலுமிச்சை சாறு. நன்றாக குழைத்து கொண்ட இந்த கலவை முல்தானி மெட்டி கரைசல், தேன், எலுமிச்சை சாறு இவை அனைத்தையும் ஒன்றாக குழைத்து கொண்ட இந்த கலவையை முகத்தில் நன்றாக பூசி ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் விட்டுவிட்டு காய்ந்தவுடன் மிதமான வெந்நீர் கொண்டு முகத்தை தூய்மையான முறையில் கழுவிவிட வேண்டும். இவ்வாறு மாதத்திற்கு 2 முறை செய்து வந்தால் முகத்தில் தங்கியுள்ள கருமை நிற திட்டுக்கள், கருமை நிற திட்டுக்களால் ஏற்பட்ட பாதிப்புகள், முகச் சுருக்கம் இவையெல்லாம் மறைந்து முகம் வசீகரமாக தோற்றமளிக்கும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் இயற்கை முறையில் நாம் தயாரித்த இந்த அழகை அதிகரிக்கக்கூடிய இந்த அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி அழகாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.